வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒன்ஸ்ன்ற வேர்டை பற்றி தாங்க பார்க்க போறோம். இந்த ஒன்ஸ்ன்ற வேர்டு ஜென்ரலாக நிறைய பேருக்கு தெரியும். நாட் மெனி டைம்ஸ் அப்படின்ற மீனிங் வரும். இது ஜென்ரலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல யூஸ் பண்ணால் அது அழகாக இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாதுங்க. இப்போ நம்ம அதாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒன்ஸ்ன்ற வேர்டுக்கு மொத்தம் 14 மீனிங் இருக்குங்க. இல்லைங்க, ஆச்சரியமா இருக்கா? நிஜமா தாங்க சொல்றேன். இந்த ஒன்ஸ்ன்ற வேர்டுக்கு மொத்தம் 14 மீனிங் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த 14 மீனிங்கையும் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்க போறோம். வாங்க நேர வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் மீனிங் பார்ப்போம். ஒன்ஸ்ன்றது அட்வர்புங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ சிங்கிள் டைம், ஒரு தடவை அப்படின்ற மீனிங் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் 3 கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். வி கோ டு மூவி டுகெதர் ஒன்ஸ் ஏ மந்த். மாசத்துக்கு ஒரு தடவை நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து படத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒன்ஸ் ஏ மந்த்ன்றது மாசத்துக்கு ஒரு தடவைன்றதை குறிக்கும். வி கோ டு மூவி டுகெதர் ஒன்ஸ் ஏ மந்த். ரெண்டாவது பார்ப்போம். ஐ வென்ட் போட்டிங் ஒன்ஸ் அண்ட் ஐ லைக் இட் வெரி மச். ஒரு தடவை போட்டிங் போனேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. I went boating once and I like it very much. அடுத்தது மூணாவது பார்ப்போம். Once we are born, our death will be once, not many times. அதாவது ஒரு தடவை பிறந்துட்டோம்னா சாவு ஒரு தடவை தான் வரும், நிறைய தடவை வராது அப்படின்னு சொல்றாங்க. Once we are born, our death will be once, not many times. இது ஃபர்ஸ்ட் மீனிங். வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க ரெண்டாவது மீனிங் பார்ப்போம். அட் ஒன்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடியம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மீனிங் இருக்குங்க. இம்மீடியட்லி அப்படின்றது ஃபர்ஸ்ட் மீனிங். ரெண்டாவது மீனிங் பார்த்தீங்கன்னா அட் தி சேம் டைம் அப்படின்னு வரும். இந்த 2 மீனிங்க்கும் 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்ப்போம். வி ஹாவ் டு ஸ்டாப் தி மிஷின் அட் ஒன்ஸ். இப்போ உடனடியாக மிஷினை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்லி என்ற மீனிங்ல வரும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தே ஆல் ஸ்டார்டட் ஷவுட்டிங் அட் ஒன்ஸ். எல்லாரும் ஒரே நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அட் தி சேம் டைம் என்ற மீனிங்ல வரும். இது 2 மீனிங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மீனிங் பார்த்துருக்கோம். வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க 4வது மீனிங் பார்ப்போம். ஃபார் ஒன்ஸ்ன்றது ஒரு வேர்டு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா when something happen that does not usually happen. எப்பயுமே நடக்காத ஒரு விஷயம் திடீர்னு அது நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபார் ஒன்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஒன்ஸ் தி ட்ரெயின் கேம் ஆன் டைம். அதிசயமா திடீர்னு ட்ரெயின் டைமுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் ஒன்ஸ் தி ட்ரெயின் கேம் ஆன் டைம். இது பார்த்தீங்கன்னா 4வது. வாங்க அடுத்த மீனிங் பார்ப்போம். வாங்க 5வது மீனிங் பார்ப்போம். ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் மோர். இந்த 2 வேர்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான், மறுபடியும் அப்படின்ற மீனிங் வரும். இது என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன்ன்றது ஃப்ரேஸு, ஒன்ஸ் மோர்ன்றது இடியம். இன்னும் ஒரு மைனூட்டான ஒரு வித்தியாசம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் செகண்ட்ல எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவோம். நீ சரியா பண்ணல, இன்னொரு வாட்டி பண்ணு, இன்னொரு வாட்டி பண்ணு அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி டைமில் 1 செகண்ட் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மைனூட்டான வித்தியாசம் தான் இருக்குது. மற்றபடி ரெண்டுமே ஒரே மீனிங் தாங்க. இதை பேஸ் பண்ணி 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தந்திருக்கேன் பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ ஒன்ஸ் அகைன் லைக் பிஃபோர். மறுபடியும் உன்னை தொந்தரவு பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க. ஐ வுட் லைக் டு விசிட் தி கார்டன் ஒன்ஸ் மோர் பிஃபோர் வி லீவ். இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி கார்டனும் இன்னொரு வாட்டி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வுட் லைக் டு விசிட் தி கார்டன் ஒன்ஸ் மோர் பிஃபோர் வி லீவ். 5 பார்த்துருக்கோம். வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க 6வது மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஜஸ்ட் திஸ் ஒன்ஸ். இது ஒரு இன்ஃபார்மல் ஃப்ரேஸு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ் டு சே தட் ஐ வில் ஒன்லி டூ சம்திங் ஆன் திஸ் பர்டிகுலர் சிச்சுவேஷன். அதாவது இந்த ஒரு தருணத்தை மட்டும்தான் நான் இந்த விஷயத்த செய்வேன், இந்த ஒரு சிச்சுவேஷனில் மட்டும்தான் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு ஜஸ்ட் திஸ் ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வில் லெண்ட் யூ மை கார் ஜஸ்ட் திஸ் ஒன்ஸ். இந்த ஒரு தடவை மட்டும்தான் என் காரை நான் உனக்கு கொடுப்பேன், இந்த வாட்டி மட்டும்தான் நான் கொடுப்பேன், அப்புறம் நான் கொடுக்க மாட்டேன்ற மீனிங் வருங்க. இது பார்த்தீங்கன்னா 6வது. வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க 7வது மீனிங் பார்ப்போம். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 அல்லது 2 முறை அப்படின்னு சொல்லலாம்.
இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் சீன் ஹர் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் மீட்டிங். மீட்டிங்கில் ஒரு தடவை 2 தடவை அவளை நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹவ் சீன் ஹர் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் மீட்டிங். இது 7வது. வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க 8வது மீனிங் பார்ப்போம். ஒன்ஸ் இன் எ வைல் அப்படின்னு ஒரு வேர்டு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் பட் நாட் ஆஃபன். அதாவது எப்பயாவது ஒரு தடவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எப்பயாவது ஒரு தடவை தான் ஒன்ஸ் இன் எ வைல் அப்படின்னு சொல்றோம். எப்பயாவது தடவை சினிமாக்கு போறோம், எப்பயாவது ஒரு தடவை பீச்சுக்கு போறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. வி மீட் இன் தி ஆஃபீஸ் ஒன்ஸ் இன் எ வைல். எப்பயாவது ஒரு தடவை ஆஃபீஸ்ல நாங்க மீட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. வி மீட் இன் தி ஆஃபீஸ் ஒன்ஸ் இன் எ வைல். இது 8வது. வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க 9வது மீனிங் பார்ப்போம். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு இடியம். இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி, ஃபைனலி, ஃபார் எவர் அப்படின்ற மீனிங் வரும். அதாவது ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா டிராப் பண்ணிடுறது, அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா மறந்து போயிடுறது, கம்ப்ளீட்டா செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நேரத்தில் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஒன்ஸ் வி ஃபைண்ட் அவர் மிஸ்டேக்ஸ் we have to drop it once and for all. அதாவது ஒரு தடவை அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் 2வது வாட்டி அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது, அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுறணும். அந்த கம்ப்ளீட்டாக விட்டுறணுன்றது தான் ட்ராப் இட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஒன்ஸ் வி ஃபைண்ட் அவர் மிஸ்டேக்ஸ் we have to drop it once and for all. அடுத்தது 2வது பாருங்க. இஃப் யூ lend money to him then you have to forget it ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். அவனுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது திரும்பி வராது, கம்ப்ளீட்டாக மறந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ லெண்ட் மணி டு ஹிம் தென் யூ ஹேவ் டு ஃபர்கெட் இட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். இது 9வது. வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க 10வது மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம். இது வந்து அட்ஜெக்டிவ், நவுனுக்கு முன்னாடி வரும். ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி தான் நடக்குது, அந்த மாதிரி சமயத்தில் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. கெட்டிங் எ ஜாப் இன் அமெரிக்கா இஸ் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அமெரிக்காவில் வேலை கிடைக்கிற வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. கெட்டிங் எ ஜாப் இன் அமெரிக்கா இஸ் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது 10வது. வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க 11வது மீனிங் பார்ப்போம். தி ஒன்ஸ்னு ஒரு வேர்டு. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஏ சிங்கிள் அக்கேஷன், அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாங்க அது. இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஐ வென்ட் டு தட் ஹோட்டல் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் ஐ நெவர் வாண்ட் டு கோ அகெயின். நான் அந்த ஹோட்டலுக்கு ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வென்ட் டு தட் ஹோட்டல் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் ஐ நெவர் வாண்ட் டு கோ அகெயின். இது 11வது. வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க 12வது மீனிங் பார்ப்போம். அதாவது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் இந்த ஒன்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாங்க. இன் தி பாஸ்ட் பட் நாட் நவ். இப்போ கிடையாது, ஆனால் பாஸ்ட்ல நடந்தது அப்படின்ற மீனிங் வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். டெலிஃபோன்ஸ் ஆர் ஒன்ஸ் நீடட் பட் நவ் மொபைல்ஸ். ஒரு காலத்தில் டெலிஃபோன்ஸ்லாம் வந்து அவசியமாக இருந்தது, ஆனால் இப்போ மொபைல்ஸ்லாம் அவசியமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2வது பார்ப்போம். ஒயின் ஷாப்ஸ் ஒன்ஸ் பிலாங் டு பிரைவேட் பட் நவ் கவர்மெண்ட். ஒரு காலத்தில் ஒயின் ஷாப்லாம் வந்து பிரைவேட்டாக இருந்தது, ஆனால் இப்போ கவர்மெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3வது பார்ப்போம். மொபைல்ஸ் ஆர் மச் சீப்பர் நவடேஸ் தேன் தே ஒன்ஸ் வேர். மொபைல்லாம் வந்து முதல்ல காஸ்ட்லியாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து சீப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். மொபைல்ஸ் ஆர் மச் சீப்பர் nowadays than they once were. இது 12வது. வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க 13வது மீனிங் பார்ப்போம். இந்த ஒன்ஸ்ன்ற வேர்டு கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணலாங்க. அப்படி கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணால் என்ன மீனிங் கேட்டிங்கன்னா as soon as, after, from the moment when. அதாவது அந்த தருணத்திலேருந்து, இந்த தருணத்திலேருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் from the moment when. இந்த மீனிங்கில் வந்து யூஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. Once I come to know what happened, then I will take severe action. என்ன நடந்ததுன்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன்.
ஒன்ஸ் ஐ கம் டு நோ வாட் ஹேப்பன்ட் தென் ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். ரெண்டாவது பார்ப்போம். ஒன்ஸ் யூ நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் தென் யூ கேன் பி பீஸ்ஃபுல் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஒன்ஸ் யூ நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் தென் யூ கேன் பி பீஸ்ஃபுல் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். மூணாவது பாருங்க. ஒன்ஸ் யூ டேஸ்ட் அவர் டீ யூ வில் பி பேக் ஃபார் மோர். ஒரு தடவை எங்கள் டீயை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய டீ நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் யூ டேஸ்ட் அவர் டீ யூ வில் பி பேக் ஃபார் மோர். இது 13வது. வாங்க அடுத்தது பார்ப்போம். 14வது மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஒன்ஸ் ஓவர்னு ஒரு வேர்டு. இது பார்த்தீங்கன்னா நவுனு இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து 2 மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீனிங் பார்ப்போம். டு லுக் அட் சம் ஒன் குயிக்லி, டு எக்ஸாமின் சம்திங் குயிக்லி. குயிக்காக வந்து பார்க்கறது, குயிக்காக வந்து எக்ஸாமின் பண்ணுறது. ரெண்டாவது மீனிங் பாருங்க. தி ஆக்ட் ஆஃப் குயிக்லி கிளீனிங் தி பிளேஸ். சீக்கிரமாக வந்து துடைக்கிறது. அதுக்கும் வந்து ஒன்ஸ் ஓவர்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ஸ் ஓவர்ன்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜில் ரொம்ப கிடையாது. அதனால இதுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்கல. இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா ஒன்ஸ்ன்ற வேர்டை வச்சு மொத்தம் 14 மீனிங் பார்த்துருக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ்ன்ற வேர்டுக்கு ஒரு முக்கியமான கிராமர் பாயிண்ட் இருக்குங்க. அது என்ன முக்கியமான கிராமர் பாயிண்ட்ன்றதை பார்ப்போம். இந்த ஒன்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வில்லு ஷாலி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வில்லு ஷால வந்து ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. இந்த ஒன்ஸ்ன்ற வேர்டுலேயே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் வந்துடுது. அதனால அது மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தப்பாயிடும். இதுக்கு உதாரணம் பாருங்க. ஒன்ஸ் ஐ வில் கம் தேர் அப்படின்னு வரக்கூடாது. ஒன்ஸ் ஐ வில் கம் தேர் தி சிச்சுவேஷன் வில் பி டிஃபரெண்ட். இது வந்து தப்பு. ஒன்ஸ் ஐ கம் தேர் இதான் கரெக்ட். ஒன்ஸ் ஐ கம் தேர் தி சிச்சுவேஷன் வில் பி டிஃபரெண்ட். இதான் வந்து கரெக்ட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ்ன்ற வேர்டை வச்சு 3 ஃபேமஸான இடியம் இருக்குங்க. இன்னும் அந்த இடியம்ன்றதை பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் இடியம் பார்ப்போம். ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேரா, அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சினிமாவுக்கு போகிறது, அப்படி இல்லைன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரி ரொம்ப ரேரா பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாருங்க. ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை. ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப உஷாராகவே இருக்குது. எங்க அந்த தப்பான விஷயம் மறுபடியும் நடந்துட போகுது அப்படின்னு பயத்தில். அதுக்கு ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை அப்படின்னு சொல்லலாம். மூணாவது பாருங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்துல அப்படின்ற மீனிங் வரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒன்ஸ்ன்ற வேர்டை வச்சு ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு. அது என்ன கோட்டுன்றதை பார்ப்போம். அவங்க என்ன கோட்டுன்றதை பார்ப்போம். ஐ ஃபியர் நாட் மேன் வாஸ் பிராக்டிஸ்ட் 10,000 kicks once, but I fear the man who has practiced 1 kick 10,000 times. இது சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா புரூஸ் லீ. அதாவது இதுக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா ஒரே நேரத்துல 10,000 கிக் பிராக்டிஸ் பண்றான் பாத்தீங்களா, அவனை பார்த்தா எனக்கு பயம் கிடையாது. ஆனா ஒரே கிக்க 10,000 தடவை பிராக்டிஸ் பண்றான் பாத்தீங்களா, அவனை பார்த்தா தான் எனக்கு பயம் அப்படின்னு சொல்றாரு. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.